வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன், பார்க்கலாம். சுத்தமான கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டினது. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே செக்கில் ஆட்டினதை தான் யூஸ் பண்ணுறாங்க. கடலை எண்ணெய் இல்லை என்ற நல்லெண்ணெய் ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து எப்பவும் போடுவோம்ல பச்சைக்கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. ஏன்னா அது கடுகு போட்டு அது போட்டிங்கன்னா கடுகு வந்து ரொம்ப கருகிரும். அதுக்காக இது கொஞ்சம் திடமாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கிறது பெஸ்ட்டு. கொஞ்சம் வதக்கிச்சிட போடுறதுக்குள்ள கடுகெல்லாம் போடுறதுக்குள்ள சரியாக போடும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சொன்னல நான் கடுகு கொஞ்சம் நிறையவே போடுவேன். ஏன்னா சுகர் இருக்கிறவங்க கடுகு பொடி செஞ்சு வீட்டில் வச்சுட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். 2 வரமிளகா கிள்ளி போட்டு வச்சுருக்கிறேன். அது காம்போடு போடுங்க, அது ஒரு ஸ்டைலாக நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூளும் சுகரை கட்டுப்படுத்த உகந்தது, அதனால நீ கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே சேர்த்தணும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது ஒரு தோட்டத்துலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார், அதில் வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நான் தரமாகவே போடுவேன். ஏன்னா சின்ன வெங்காயம் பிளட்டு சுத்தம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கொழுப்பு இதெல்லாம் கரைச்சி விடும். சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். இதய நோயை வந்து கட்டுப்படுத்தும். நிறையா இதுக்கு யூஸ் ஆகுது. எல்லா பொருளுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சிக்கன் மட்டனை மட்டும் அதை மட்டும் சாப்பிட வந்தால் போதும். மெயின் வந்து சிக்கன், அதுலேயே கொஞ்சம் பிரச்சனை தான். அதுலேயும் வந்து இந்த கொழுப்பு சேர்ற மாதிரி சேர்ந்து அந்த இதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை தான். அடுத்து கொஞ்சம் உப்பு அதிலே போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா வதக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயத்துலேயும் சேர்ந்தெல்லாம் உப்பு பிடிக்கும், அதனால சொல்கிறேன். அடுத்து வெள்ளைப்பூண்டு. இதுதான் மருத்துவ குணம் நிறைஞ்சதே. உங்களுக்கு தெரியுமே மருத்துவ குணம் என்ன அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அந்த குழம்பு. சீக்கிரம் நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். கசகசா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். என்னோடய இதுக்கு மட்டும் 1 ஸ்பூன் தான் போடுவேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதிக காரம் சாப்பிட மாட்டேன். என்னம்மா எங்கள் வாண்டு வந்து ஒயின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அவங்கள. வெங்காயம் இது அது எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த கசகசா இந்த பதத்துக்கு இப்படி அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலும் அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இந்த கசகசா வந்து என்னுடைய ரேட்டு வந்து எவ்வளோ வருது தெரியுங்களா? 230 ரூபா வருது. இந்த அளவுக்கு குழம்புக்கு விலை ஜாஸ்தி தான். ஏன் சிக்கன் மட்டன் எடுத்து நான் 800 900 1000 போட்டு சாப்பிட்றோம்ல, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு திட்ட வேண்டாம். அதுக்கு இது எவ்வளவோ ரொம்ப ரொம்ப நல்லதே. இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சாதத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வந்து நல்லா இந்த கெட்டியாக வந்துக்கும். இன்னும் வேக வேக கெட்டி தான் வரும். நிறைய தண்ணி ஊற்றினா ஊற்றி அவ்வளோ வரும், கெட்டியாகுது. கசகசா பார்க்கும்போது பார்த்தீங்களா அவ்வளோ இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த ரேஞ்சில் இருக்குன்னு. ரொம்ப வரும் அரைச்சோம்னா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. நான் போட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுவேன், அந்த வேக விட்டுருவேன். ஏன்னா மேலே தூவி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது
மேலால் அளவுக்கு வேணால் போட்டுக்கலாம். அது வந்து உள்ளே அந்த எல்லாத்துலேயும் போய் சேராது. நான் கொத்தமல்லி தழையும் நிறைய போடுவேன். எல்லாம் இந்த மருத்துவ குணத்தை சுகரு அது இதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வரமிளகாய் எதுக்கு நான் இப்படி போட சொன்னேன்னா, இதை ஒரு அழகாகவும் இருக்கும். நம்ம ஏதாவது வச்சு தோசை இட்லிக்கெலாம் வந்து சட்னி ஊற்றும்ல, தேங்காய் சட்னி இப்படி தாளித்து போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அழுகாமல் காம்பை பிடிச்சி தூக்கி அப்படியே போட்டுக்கலாம் வெளியில். அதுக்கு அப்படி போடுவாங்க. ஒரு ஸ்டைல் எனக்கு ஒரு பொண்ணு பழகி கொடுத்துச்சு, திருநெல்வேலி பவித்ரா, பக்கத்தில் இருந்தாங்க ஒரு 3 வருஷம். நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்த பொண்ணு அந்த பொண்ணு. என்னால் வந்து ரொம்ப முடியல அப்படிங்கிற கட்டத்தில் வந்து அவங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துச்சு அந்த பொண்ணு. இப்போ வேறு பக்கம் மாறிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது. சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா சேர்ந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்குறேன். எங்கள் வாண்டு இங்கே இருக்குது. புஜ்குட்டி, ஜிம்கி, புஜ்கி என்னடா பார்க்குறாங்க? நாங்கள் சமைக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உச்சிக்குட்டி எவ்வளோ அழகு பாருங்க, இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு. அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சுக்கிச்சு. கொஞ்சம் கலரி விட்டு சீக்கிரம் வந்துடும், ஒன்றும் ரொம்ப இல்லை. சரி, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.